அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜூன் 2, 2024 தேதிக்கான முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டமான நியூஸாக இருக்குது. ஸோ ஒரு பிஜேபி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு ஒரு சென்சஸ் எடுத்ததில் அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை அவ்வளோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குன்றதுனால இந்த நியூஸ் பற்றிலாம் சும்மா சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபேஸ் ரெக்கார்ட் 62% ஓட்டு டர்ன் அவுட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 2024 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஏப்ரல் 19 ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் முடிஞ்சுது. ஆஃப்டர் 6 வீக்ஸ் இது வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 62.23 டர்ன் அவுட், அதாவது நிறைய பேர் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரொம்ப அதிகமான ஓட் ரெக்கார்ட் பர்சன்டேஜ் கொண்டு வெஸ்ட் பெங்கால் வந்து நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்கில் இருக்காங்க. பீகாரில் தான் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன் ஓவரால் பார்த்திங்கன்னா 62% ஆஃப் ஓவர் டர்ன் அவுட் வந்து நடந்திருக்கு ஓட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோவா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் அப்போ டிசம்பர் மந்தில் வந்து ஃப்ளட் வந்தது இல்லையா? டிசம்பர் 17 and 18 அந்த டைமில் வந்து அப்போ ரெக்கவர் ஆனதே இன்னும் வந்து ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுத்து பீப்புள்ஸ்கிட்ட இன்டர்வியூ எடுத்து அதை பற்றி தான் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் இங்கே அவ்வளோவா எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன் இதெல்லாம். ஸோ அப்படியே போனீங்கன்னா இங்கே இதெல்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மர்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் எதுவும் இல்லை. அவ்வளோவா இதெல்லாம் எதுவுமே இல்லை. லைக் நிறைய இந்த எலெக்ஷன் வந்தது இல்லையா? ஸோ அதை சம்மந்தப்பட்ட நிறைய நியூஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து எனக்கு இது தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்னும் போது நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேஷன் மட்டும் கூட பார்க்காம ஈவன் வந்து நம்மளோட கொஞ்சம் நம்ம எனிமி நேஷன்ஸ் மாதிரி இருக்க அவங்களையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனா அண்ட் பாகிஸ்தான் அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸாக இருக்கட்டும் சரி, செக்யூரிட்டி, அவங்களுடைய மிலிட்ரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி எக்கனாமிக் விஷயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக வந்து இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏர் கார்கோ ரூட் இனாக்ரேட்டட் பிட்வீன் சைனா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் காரிடார் மேலே வந்து ஏறி போகிற மாதிரி அந்த மாதிரி கார்கோ ரூட் வந்து ஒன்று பில்ட் பண்ண போகிறதா இருக்காங்க சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில். ஏன்னா வந்து நிறையா வந்து பிஸ்னஸ்லாம் வந்து ரூட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குய்சுவா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, சைனாவில் இருக்கிற ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் சிட்டி. அதுக்கும் கராச்சி அப்படின்ற பாகிஸ்தானில் இது ஒரு கமர்ஷியல் சென்டர்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தலை சிறந்த நாடுகளாக அந்தந்த இடத்துல விளங்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து இந்த நியூ ஏர் கார்கோ ரூட் அப்படின்றத வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் அது. ஸோ அண்ட் தென் அப்படியே வந்திங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேர் நெசசிட்டிஸ் அப்படின்ட்டு நிறைய வந்து அந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய அனிமல்ஸ்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக நிறைய வந்து தண்ணி அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர்ஸ் நிறைய அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது, நிறைய பாண்ட்ஸு ஆர்டிஃபிஷியலாக அந்த நிறைய ரொம்ப வாட்டர் கண்டென்ட் நிறைய நல்லா இருக்குது ஃபுட்ஸு இந்த மாதிரி அங்கங்கே வந்து வச்சுருக்காங்க அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் ரொம்ப பேர் நெசசிட்டிஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன். இதுவும் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்துருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் லைக் அங்கே ஃப்ளட்டை பற்றி அவ்வளோவா டிஸ்கிரைப் பண்ணாமல் இங்கே வந்து ஃப்ளட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் நம்ம இங்கே வந்து ஃப்ளட்டை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இந்த CWC அப்படின்ட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறையவே வந்து கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. CWC அப்படின்றது என்னது அப்படின்றது நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்றது
இது இந்த அப்படின்ற ஃபுல் ஃபார்மில் வந்து வருது. இது வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் பாலிசி அண்ட் பிளான். அவங்க கீழே வந்து இப்படி சிடபிள்யூசி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து இவங்க என்ன இப்போல்லாம் நிறையவே வந்து ஃப்ளட், அதுவும் மெயினாக நார்த் ஈஸ்ட் சைட்ஸ் மிசோரம், மணிப்பூர், அசாம் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அடிக்கடி ஃப்ளட்ஸ் வந்து வருது. ஏன்னா அங்கே பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அடிக்கடி வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால நிறையவே அங்கெல்லாம் ஃப்ளட்ஸ் வருது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கவுண்ட் ரைசஸ் டு 15. நிறையவே வந்து டெத்து நடந்துகிட்டே இருக்குது. கூட வந்து எப்போவுமே வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளட்ஸ் வந்து வருது இந்த பிரம்மபுத்திரா ரிவர்லேருந்து அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த சிடபிள்யூசி அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்குன்னே, அதாவது நோடல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளட் லெவலில் வந்து அவங்க மெஷர் பண்ணுறதுக்கு தான் அவங்களுடைய முதற் கடமையே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் லெவல் மெயினாக அந்த ரிவரில் இருக்கிற ஃப்ளட் அலர்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற வாட்டர் லெவலை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருந்து அப்புறம் வந்து ரொம்ப ஃப்ளட் அலர்ட் லோ லெவலாக இருக்கவங்களுக்குலாம் உடனடியாக ஃப்ளட் அலர்ட் கொடுத்து இதெல்லாம் தான் வந்து ஃப்ளட்டுக்கு மெயின் பண்ணி வந்து அந்த ஃபுல்லாக வந்து சிடபிள்யூசி அப்படின்றவங்க வந்து டெக் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க கீழே வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது வந்து ஆல் ஓவர் மெட்ரோலாஜிக்கல் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பட் சிடபிள்யூசி அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளட்டுக்காகவே. ஏன்னா இப்போலாம் நிறைய ஃப்ளட் அதிகமாக வர்றதுனால அந்த வாட்டர் லெவலை வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த வந்து சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட லோ லெவல் ரொம்ப டக்குன்ட்டு பாதிக்கப்படுற லெவலான அந்த இடத்துல இருக்க மக்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சிடபிள்யூசி அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பரில் வந்து அமைஞ்சிருந்தது. அதை பற்றிலாம் அவங்க இங்கே வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் சும்மா அதை பற்றி சொல்கிறேன், இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது ஒரு சிலது மட்டும். ஸோ வந்து எலிஃபெண்ட் கிராசிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து எலிஃபெண்ட் காரிடாரில் வந்து நிறைய ரயில்வேஸ் லைன்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுனால ஸோ எலிஃபெண்ட் காரிடார்ஸில் வந்து நிறைய வந்து எலிஃபெண்ட்டோடைய டெத்து வந்து நிறையவே நடக்குது அப்படின்றதுக்காக இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த அவங்க அந்த வைப்ரேஷன் வச்சு, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிரரோ இல்லை வந்து கேமராவோ வந்து கிடையாது. ஸோ வந்து அந்த வைப்ரேஷன் வச்சே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எவ்வளோ பெரிய விலங்கு, ஈவன் ஒரு ட்ரெயினோ இல்லை எலிஃபெண்ட் கிராஸ் ஆகுது, எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து கிராஸ் ஆகுறது அந்த வைப்ரேஷன் டிடெக்ட் பண்ணியே வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மூலயமா வந்து அலாரம் மாதிரி அடிச்சு, ஸோ அது மூலயமா அங்கேருந்தே வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வேஸும் சதர்ன் ரயில்வேஸும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நிறையவே வந்து எலிஃபெண்ட் காரிடார்ஸ், கேரளாவும் அப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா இந்த 2 இடத்துல தான் நிறையவே வந்து இந்த எலிஃபெண்ட் காரிடார்ஸ்லாம் வந்து நிறையவே அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்மோஸ்ட் 20 வில்லேஜ் பேனல்ஸ் வந்து இந்த மேங்க்ரூவ் கவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதாவது IUCN பிரகாரம் வந்து மேங்க்ரூவ் க்ரூவ்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வந்து என்டாஞ்சர்டாக இருக்குது. அதுவும் மெயினாக 2 என்டாஞ்சர்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஒன்று அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2 கண்ட்ரீஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மெயினாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சதர்ன் சைட்ஸ் தான். மெயினாக வந்து கேரளா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மூலயமா வந்து நிறைய இந்த ஃப்ளட்ஸு, சுனாமியெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எக்கனாமிக் சப்போர்ட்டு, சோஷியல் சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு ஈவன் மெடிக்கல்ஸ் ரிசோர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய லோக்கல் எக்கனாமி அந்த மாதிரி நிறையவே வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அண்ட் தென் வந்து நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வந்து நிறையவே இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ நிறையவே வந்து கிளைமேட் சேஞ்சாக இல்லை குளோபல் வார்மிங் அப்புறம் நிறைய டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறையவே வர்றதுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்டாஞ்சர்ட், அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டே வந்து என்டாஞ்சர்ட் ஸ்பீஷீஸில் வந்து லைக் என்டாஞ்சர்டாக வந்து IUCN வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்மளோட தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து களமிறங்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பட் ஆனால் அது இதில் வந்து இல்லை. பட் ஆனால் மெயினாக அது 2ம் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ
ஃபைனலி வி ரீச் த எண்ட். மீண்டும் நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஓகேவா, இல்லை இந்த மாதிரி டைப் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கா, ஆல் ஓவர் நியூஸ் பேப்பர் கவர் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெய்லி வந்து அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்றது வந்து நான் முடிவு பண்ணி நான் கன்ஃபார்ம் வந்து அதே மாதிரியே அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.